தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு ஸ்பெயின் மொரோக்கோல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு போயிடலாம். எப்பயுமே நம்ம காசாவை பத்தி ஈரானை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இஸ்ரேல் பின்புலமாக இருந்து இந்த ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க, இட்டாலியும் ஸ்பெயினும் சொல்லிட்டாங்க, நீங்க ஈரானை அடிக்கிறதுக்கு எங்களுடைய தளங்களை பயன்படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாம எங்க ஏரியால கூட கிராஸ் பண்ணி போயிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஓ அப்படி சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அந்த இடத்தையெல்லாம் கைப்பற்றதுக்காகவும் அதுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய மொரோக்கோ பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால அங்க இருக்கிற ஜெயில் கைதிகளை எல்லாம் திறந்து விட்டு, அகதிகளை எல்லாம் திறந்து விட்டு அவங்களெல்லாம் ஸ்பெயினுக்குள்ள நுழைய விட்டு இன்னைக்கு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா எல்லா பக்கம் ஹெட்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30,000-40,000 பேர் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள நுழைறாங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் பார்க்கும்போது இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால இஸ்ரேல் என்ன பண்ணுது, பக்கத்தால இருக்கக்கூடிய நாட்டை தூண்டி விட்டு இப்படி செய்யறாங்க. இப்படி எல்லாம் செய்யறது மூலமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்படி அன்ஸ்டேபிள் ஆகும் போது அவங்களுடைய எல்லைகள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெயினால நிறைய ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். அப்ப பக்கத்தால இருக்கக்கூடிய மொரோக்கோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணனால அது வழியாக பாத்தீங்கன்னா அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ அவங்களுடைய ஆயுத கப்பலை எடுத்துட்டு வருது, விமானத்தை எடுத்துட்டு வருது, தாக்குறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளிப்படையா பார்க்கும்போது ஏதோ ஒரு எல்லை ஓரத்துல இருக்கக்கூடிய அகதிகள் பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா மறைமுகமா பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இருக்காங்க. இவங்க எல்லா நாட்டுக்குள்ளேயும் போய் பிரச்சனை படுத்துவாங்க, எல்லாருடைய நிம்மதியை கெடுப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் எப்படி இருக்கணும், சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசாவுடைய 14 போராளி குழு அமைப்புகளுமே ஆயுதத்தை கீழே போட்டு நாங்க சரணடைய போறோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இது பாத்தீங்கன்னா போர் நிறுத்தம் வரும்போதே பேசினதுதான். போர் நின்று இத்தனை மாசம் கழிச்சு நாங்க என்ன பண்ணுவோம், ஆயுதத்தெல்லாம் ஒப்படைச்சிருவோம். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா சர்வதேச அமைதி குழுன்னு பாத்தீங்கன்னா அதுல இஸ்ரேலுடைய குழு இருக்கக்கூடாது. இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க, நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இல்லாம சர்வதேச குழுல மத்த முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடிய குழுக்கள், துருக்கி, அதுக்கப்புறம் பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள், இன்னும் பாத்தீங்கன்னா சவுதி முதல் கொண்டு இந்த நாடுகளுடைய முக்கியமான சில போர்சஸ் எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சர்வதேச குழுவை பண்ணிருப்பாங்க. அந்த சர்வதேச குழு தான் காசாக்குள்ள வரணும். அவங்கதான் பாத்தீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயத்த நடுநிலையாக இருந்து இந்த பக்கம் என்ன நடக்குது, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கணும். அவங்க ஒரு டீமை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கதான் பாலஸ்தீனத்திலேயே வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க பாருங்க, காசாக்குள்ளேயே காசாவோட மக்கள். அந்த மக்கள்ல இருந்தே என்ன பண்ணணும்னா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட கவர்மெண்ட் ஒப்படைக்கணும், அவங்கள ஆட்சியாளராக அமர்த்தணும், அவங்கள்ட்டயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாதுகாப்பு படையை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்டத்தை தான் என்ன பண்ணிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த 14 குழுக்களும் அவங்களுடைய ஆயுதத்தை அங்க பாலஸ்தீனத்திலிருந்தே வரக்கூடிய காசாவை சேர்ந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்களிடத்திலேயே அந்த ஆயுதத்தை ஒப்படைக்கிறாங்க. இவங்களுக்கு பதில் அவங்க இது பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள ஆயுத குழுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இவங்க குழுக்களா கலைஞ்சு அதுக்கப்புறம் கவர்மெண்டா ஃபார்ம் ஆக போறாங்க. கவர்மெண்டா ஃபார்ம் ஆகும் போது ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணா வரக்கூடிய ஏர்னிங்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சேலரி எல்லாம் வரும். இது வரையும் ஒரு குழுவா இருந்தனால கத்தார் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்ப மாறப்போகுது, அந்த மாதிரி பார்க்கப்படுது. இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் இதுல சேர்த்த மாட்டாங்க. எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த போராளி குழுவுல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் யாரெல்லாம் தலைவர்களா இருக்காங்களோ, முக்கியமானவங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் இப்ப ஃபார்ம் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்ல வச்சுக்காம தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த சர்வதேச குழு தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் இவங்களுடைய ஆயுதங்களை இவங்களுடைய மக்களுக்கே கொடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, இப்போ ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போறாங்க. அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இதை பத்தின்னு கேட்டா, இது ஒரு சர்வதேச வெற்றி, இதைதான் நாங்க எதிர்பார்த்தோம், இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு, எல்லாராலையும் பாத்தீங்கன்னா இதை சாதிச்சிருக்க முடியாது, நான் தான் உள்ள பூந்து இதை சாதிச்சேன், நாங்க பேசினபடியே என்ன பண்ணோம், அங்கிருந்து பிணை கைதிகளை மீட்டுட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க சமாதானத்தை கொண்டு வந்தோம், அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லதையும் செஞ்சோம், மக்களும் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, போராளி குழுவும் ஆயுதத்தை சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க, இனி நாங்க பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட நாங்க ஒப்படைப்போம், அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலையும் வெளியேற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமா
அடுத்த 14 நாளுக்குள்ள இவங்க வந்து ஆயுதத்தை ஒப்படைக்கணும். ஒப்படைக்க அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு இதுல என்ன ஒரு வருத்தம்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த யாரையுமே அந்த குழுவுல சேர்த்திக்கல. ஏன்னா வந்து காசால இருந்து சொல்லிட்டாங்க, இஸ்ரேல்காரனை உள்ள விட்டா அப்புறம் எப்படி அது நியாயமா இருக்கும், நீங்க சர்வதேச குழுவை மட்டும் அனுப்புங்க, அவங்க முஸ்லிம்கள் தான் வராங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது, வேலை முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு குறை இருந்துட்டு இருக்கு. இதுவே வந்து இஸ்ரேல் இது எந்த அளவுக்கு வந்து இது அப்படியே ஸ்மூத்தா விடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா என்னதான் ஆயுதத்தை சரணடைஞ்சாலும் இஸ்ரேலுடைய குழு அந்த சமாதான குழுவுல இல்லைன்னா உடனே இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பீஸ் டீம் மேலேயே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க காசாவுடைய போராளிகள்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களவே வந்து கவர்மெண்ட் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நிறைய இருக்கு. ஏன்னா லெபனான்ல இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பங்கரை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது எங்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பீஸ் டீமுக்கு பக்கத்தால இருந்த ஏரியால தான். என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் திரும்ப திரும்ப அங்க இருந்த அமைதி குழு இருக்கு பாருங்க, அந்த அமைதி குழுவும் லெபனானுடைய போராளிகள்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த போராளிகளுக்கு சாதகமா தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய இஸ்ரேல் ராணுவமே அங்க போய் இருந்தா மட்டும் தான் நம்புவாங்களோ தவிர, மத்தபடி பல நாட்டுல இருந்து வந்த ஒரு 15 நாட்டுல இருந்து வந்த மெம்பர்ஸ் தான் அங்க பீஸ் டீமா இருக்காங்க. அந்த 15 நாட்டு மெம்பர்ஸுமே இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இஸ்புல்லாவுக்கு உதவுவாங்க அப்படிங்கறதுதான் இஸ்ரேலுடைய கூற்று. அதே மாதிரி இங்க காசாலையும் இனி வரக்கூடிய காலத்துல சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னாங்கன்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உடனே நாங்க வெளியே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்து 14 நாளுக்குள்ள அந்த ஆயுதம் உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பங்கர் அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து இன்னைக்கு பொதுவா வந்திருக்கு. ஆனா காசாவுடைய போராளிகள் எந்த இடத்துலயுமே பங்கரை வந்து நாங்க ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட மாதிரி வந்து தெரியல. ஏன்னா பங்கர் அப்படிங்கிறது ஃபுல்லா ஒப்படைச்சிட்டாவே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்சேஃபா போயிடும். அது எப்படி வந்து பண்ணுவாங்கன்னு தெரியல. இது காசா மக்களுக்காக நாங்க கட்டினது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காசா விஷயமும் மறுபக்கம் ஸ்பெயின் விஷயமும் ரொம்ப ஒரு பேசு பொருளா மாதிரி இருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் மறுபடியும் பஹ்ரைனை தாக்கியிருக்காங்க. என்னன்னு தெரியல. இப்ப 2-3 நாளா பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதல் தான் போயிட்டு இருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாக்கி இருந்ததுக்கு பதிலடி வந்து அமெரிக்காவும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைன்லயும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஷேக் இசா ஏர்பேஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. நேத்து வந்து ஜோர்டான்ல அடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா 3 போர் விமானம் F-35 விமானமே வந்து போச்சு. இன்னைக்கு பஹ்ரைன்ல என்னென்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது இல்லாம ஈராக்குள்ள இருக்கிற குர்தீஸையும் அடிச்சிருக்காங்க. ஈராக்குள்ள ஈரான் அடிக்கிறாங்க. ஆனா ஈராக்குள்ள சவுதி அடிச்சா மட்டும் ஈராக் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இததான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈராக் இன்னும் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாதி பேர் PMF ஃபோர்ஸா இருக்காங்க. அந்த PMF ஃபோர்ஸ் எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஈரான் வந்து ஈராக்குள்ள தாக்குதல் செஞ்சா ஈராக் வந்து பேசாம இருந்துக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு குர்தீஸ் நிலையங்களும் தாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி வந்திருக்குது. குவைத்துல இருக்கக்கூடிய 13,500 பேர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ்ல இருந்து காலி பண்ணி போறதாக தகவல் வந்திருக்கு. குவைத் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால அங்க சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே வந்து காலி பண்றதாக ஒரு தகவலை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்கணும். அப்படி நடந்தா இது கண்டிப்பா ஈரானுடைய பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படும். கண்டிப்பா ஈரான் வந்து இந்த போரை நிறுத்த மாட்டாங்க. இதவே ஃபாலோ பண்ணி ஒட்டுமொத்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்க படையும் வெளியேற்றுவாங்க. இதுதான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.